ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பூமியை அழுதுகிட்டே முத்தழகு என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அறக்க பறக்க ஓடி வராரு வீட்டுக்கு வந்து முத்தழகுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் முத்தழகு வந்து அங்கே இல்லவே இல்லை. பேச்சு இருந்துட்டு இங்கே முத்தழகு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமி இருந்துட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டா, அவ்வளோதான், திரும்ப வரமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்பவே புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, நான் போயிட்டு முத்தழகு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம திலகா வராங்க. திலகா வந்து எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, உங்களை நம்பி தானே என் பொண்ணு முத்தழகு வந்தா, இப்போ அவளை நடு தெருவில் விட்டுட்டிங்களே, இப்போ வாளா வெட்டியே என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, அவள் அழுறதை என்னால் கண்ணால் கூட பார்க்க முடியல, நீங்களாம் நல்லா இருக்குவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம திலகா வாயில் என்னெல்லாம் வந்துச்சு எல்லாமே கேட்குறாங்க. அந்த அஞ்சலி எங்கே, அந்த அஞ்சலியால் தான் என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது, அவள் இருந்ததுனால்தான் இப்போ என் பொண்ணு நிம்மதி இல்லாமல் இருக்கா, அவெல்லாம் ஒரு மனுஷியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. பேச்சு இருந்துட்டு திலகா கிட்ட, நீங்கள் கொஞ்சம் ஆத்திரப்படாதீங்க, எங்களுக்குமே இது ஷாக்காக தான் இருக்குது, அந்த அஞ்சலியும் ரெஜினாவும் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க, அதனால தான் டிஎன்ஏ ரிப்போர்ட் மாறி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சுமே திலகாவுக்கு அதாவது சமாதானம் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம தனமும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் முத்தழகும் பூமியும் ஒன்று சேர்ந்து வாழணும், ஏற்கனவே குழந்தைய நம்ம பிரிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் இருந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. போலீஸ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அஞ்சலி பண்ண திருட்டு வேலை, ஃப்ராட் வேலை எல்லாத்தையுமே அஞ்சலி ரெஜினா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதாவது நம்ம முத்தழகுக்கு மீனாட்சி தான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தையும் காட்டுறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு அஞ்சலி ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் பண்ண வேலைக்கு 5 வருஷம்னா கூட கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ